எடப்பாடி பழனிசாமி கட்டின கனவு கோட்டைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செங்கல் செங்கலா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேரும் சோசியல் மீடியால பல பேரும் பதிவிட்டுக்கிட்டு வராங்க, கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததிலிருந்து அன்வர் ராஜா, அதாவது இஸ்லாமிய தென் மாவட்டங்கள்ல இஸ்லாமிய முகங்களில் முக்கிய தலைவராக விளங்கின அன்வர் ராஜா பாத்தீங்கன்னா திடீர்னு திமுக பக்கம் வந்துட்டாரு. அவர் பேட்டிகள்ல நிறைய இந்த திமுகவுக்கு வந்த பிறகு பல்வேறு தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ச்சியா பேட்டி கொடுத்துட்டு இருக்க அன்வர் ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு. பாஜக எப்படி பிற மாநிலங்கள்ல ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியை கடைசியில கபலீகரம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இங்க அதிமுகவையும் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கான வேலையில தான் இறங்கியிருக்காங்க. இதை நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இதை ஏற்கனவே உணர்ந்திருக்க ஜெயலலிதா இனிமே பாஜக கூட எக்காலம் கொண்டு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த ஐடி இடி சோதனை பயந்து போயிட்டீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. பாஜக ஒரு காலகட்டத்துல அதிமுகவை மொத்தமா அழிச்சிரும், அதுக்கு தான் முயற்சி தான் பண்றாங்க. அதை நான் எதிர்த்தேன், அதை கேட்கல. அப்ப நம்மளுக்கு இந்த அதிமுக தொண்டர்களோட மனக்குறைய தீர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வலுவான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் திமுகவுக்கு மாறினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் அன்வர் ராஜாவை திமுகவுல இணைத்ததுதான் திமுக ஸ்டாலின் உருவுன அதிமுகவில இருந்து உருவுன முதல் செங்கல் அப்படின்னு கருத்து போடுறாங்க. இரண்டாவது செங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணி பலமா இருக்கணும், அதாவது திமுக கூட்டணிக்கு நிகரா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகள் வந்தாதான் கூட்டணி பலமாகும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கருத்து. அதை எடப்பாடி பழனிசாமியை பல இடங்கள்ல வெளிப்படுத்தினாரு. வெளிப்படையா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைச்சாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே அந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க. இதே தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டாரு. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட்டணிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து என்னன்னா தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இழுப்பதற்கான வேலையில எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில தான் பிரேமலதா விஜயகாந்த் திடீர்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பு வெறும் உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுக்காகவும் பிறகு மு.க.முத்துவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறதாகவும் சொல்லப்பட்டாலும் இது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல இது ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக கூட்டணியில இருந்த போது எம்பி சீட், மாநிலங்களவை எம்பி சீட் தரேன்னு சொல்லிட்டு அதிமுக தரல, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டார் அப்படிங்கிறது பிரேமலதாவோட ஒரு பெரிய மனக்குறையா இருக்கிறதுனால இந்த முறை மறுபடியும் அதிமுக கூட்டணி வச்சோம்னா அது எந்த அளவுக்கும் பிரயோஜனப்படாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவும் நம்மளுக்கு எந்த விஷயத்தையும் செய்யல, உருப்படியா செய்யல. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில இருந்து விலகி பாஜக இடமற்ற டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில இருந்த போதும் பாஜக நம்மளுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்யல. அப்படிங்கறதுனால இந்த முறை நம்மளுக்கு கட்சியை காப்பாற்றிக்கிறது, கட்சியோட வளர்ச்சி, அதோட எதிர்காலம், நம்ம மகன் அதாவது விஜய பிரபாகரன எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு வலுவான கூட்டணி இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும், சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் பிரேமலதா திமுகவை நாடி இருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவும் கொஞ்சம் பொறுத்துருங்க, பார்க்கலாம், தேர்தல் இருக்கும்போது சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பிரேமலதா உடல்நலம் குறித்து இந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு அப்படிங்கறத சொன்னாலுமே இது ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. இதுதான் ஸ்டாலின் அதிமுக கோட்டையிலிருந்து உருவுன இரண்டாவது செங்கல், அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கனவு கோட்டையிலிருந்து உருவுன இரண்டாவது செங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது செங்கல் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான். அவர் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமைக்குள்ள அதிமுகக்குள்ள நம்மள மீண்டும் இணைச்சிருவாங்க அப்படிங்கிறவர் மலையளவுக்கு பாத்தீங்கன்னா பாஜகவை நம்பி இருந்தாரு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மண்ணை கவ வச்சுட்டாங்க. அந்த அதிருப்தியில இருந்த ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல ஒரு முறை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பும் பாத்தீங்கன்னா இதை நட்பு ரீதியில நடந்தது, இல்ல அவரோட உடல்நலம் குறித்து விசாரிச்சோம், இல்ல முத்துவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னாலுமே இதுவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா
ஓபிஎஸ் வந்து செல்லா காசாயிட்டாரு, அவரோட அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு பல்வேறு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பாஜகவில் இருக்கக்கூடியவரும் சரி, நடுநிலை பத்திரிகையாளர்களும் சரி, இது தொடர்ச்சியா இது போன்ற கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் தன்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. கூடிய விரைவில் அவரு தனியாகவோ இல்ல தன்னோட அமைப்பையோ திமுக கிட்ட ஐக்கியமாயிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுறதுங்கிறதுனால இதுதான் ஸ்டாலின் உருவன அதிமுகவின் கனவு கோட்டை, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கனவு கோட்டையில இருந்து உருவன 3வது செங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இது பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் முகத்துக்காகவும் அவர் சார்ந்த சமுதாயத்துக்காகவும் கிடைக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே 8% 11% அந்த அளவுக்கு போனாலும் அதன் பிறகு அவங்க வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு கணிசமான ஒரு 2-4% வாக்குகள் இருக்குது. அது பாத்தீங்கன்னா அது கட்சி அப்படிங்கிறத தாண்டி விஜயகாந்த் முகம் மற்றும் அவரோட ஜாதி ரீதியான இது காரணங்களால கிடைக்கக்கூடிய அந்த 2-4% வாக்குகள், அந்த வாக்குகள் கண்டிப்பா வந்து இது திமுக கூட்டணிக்கு போகும். திமுக கூட்டணியில் அவங்க இணைஞ்சாங்கன்னா போகும் அப்படிங்கிறது. இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் சமுதாயத்துல ஒரு முக்கியமாக அறியக்கூடிய முகம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் முகங்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்கள கட்சியில இருந்து நீக்கிட்டு மறுபடியும் கட்சியில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல் அவர் சந்திச்ச தேர்தல்கள் தென் மாவட்டங்கள்ல பெரிய சரிவு தான் அதிமுக சந்திச்சிச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக முதலிடம். அவங்க வந்து 5 லட்சம் சொச்ச வாக்குகள் பெற்றாங்க. 2வது இடத்துல வந்து இவர் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு. அவர் வந்து 3,42,000 வாக்குகள் செலுத்தி வந்தாரு. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் போட்டியிட்ட பெருமாள் அப்படிங்கிறது வெறும் 99,000 வாக்குகள் தான் பெற்றாரு. இந்த மாதிரி நிறைய தேர்தல்கள் இந்த ராமநாதபுரம் தொகுதி மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள் முழுவதுமே வந்து முக்குலத்தோர் வாக்குகள் முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பை போல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தை போல கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த முறை பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த வாக்குகள் அனைத்துமே வந்து ஓபிஎஸ் மூலமா திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த முறை எப்படியாவது திமுகவை வீழ்த்தி நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற போல ஒவ்வொரு ஓட்டையா போட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம்னா அதே தென் மாவட்டங்கள்ல இஸ்லாமிய முகங்கள், குறிப்பா சிறுபான்மையின முகங்கள்ல முக்கியமான தலைவர்கள்ல ஒருவரா இருக்கிறவர் தான் அன்வர் ராஜா. அவரையும் வந்து திமுகவுக்குள்ள கொண்டு வந்தனால கண்டிப்பா இந்த முறை அந்த தென் மாவட்ட, குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் வாக்கு, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்கு, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகள், இது எல்லாமே வந்து அதிமுக வந்து கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தில் பாலாஜியை வச்சு மேற்கு மாவட்டங்கள்லயும் வந்து தொடர்ச்சியா வந்து முக்கிய நிர்வாகிகளை இழுக்கிற வேலையில ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட கனவு கோட்டையில வந்து தொடர்ச்சியா ஓட்டை போடுற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அது போக இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ராஜா ஒரு கட்டத்துல வந்து சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிறது. அதை வந்து ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யறாரு, இந்த மாதிரியான வேலைகள் மூலமா ஸ்டாலின் உறுதி செய்யறாரு அப்படிங்கிறதையும் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.